எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல் 7, 8, 9 இது மூணுமே இன்றைக்கி முடிச்சிடுவோம். பாடல் வரிகள் மட்டும் ஓகேங்களா, செயல் மட்டும் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரிகள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கலிங்கத்து பரணியில் இருக்கும் ஓகேங்களா. கலிங்கத்து பரணியுடைய ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டார் ஓகேங்களா. இதை நான் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா கலிங்கத்து இருக்கு இல்லையா, கத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கத்தி சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுவோம் கரெக்டாக. அப்போது ஜெயங்கொண்டார் அப்படின்னாக்கா கத்து, கலிங்கத்து பரணி ஓகேங்களா. ஸோ இதில் நான் ஷார்ட்கட்டாக என்ன ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஜெயம்தான் ஓகேவா, வெற்றி தான் நான் அதனுடைய ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய எதிரிகளை வந்து கொல்லக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜெயம் தான், நம்மளுடைய வெற்றி தான் நம்மளுடைய எதிரிகளில் கொல்லக்கூடிய ஆயுதம். ஸோ ஃபஸ்ட்டு இதை படிச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து கலிங்கர் அப்படின்றது வந்துடும். இந்த 2 லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொல் அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாடல் வரிகள் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த பாடல் வரிகளை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இந்த பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருளை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் படிக்கணும். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பாடல் வரிகளை படிக்கணும் ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்ததுமே பாடல் வரிகளை படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பொருள் படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பாடல் வரிகளை படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பாடல் வரிகளை படிச்சுட்டு இந்த பாடலை படிச்சிங்க அப்படின்னாக்கா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய எதிரிகளை கொல்லக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னாக்கா நம்மளுடைய வெற்றி தான் ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சில பகைவர்கள் கூட என்ன ஆகிடுவாங்க அப்படின்னாக்கா மறைஞ்சிடுவாங்க ஓகேங்களா. சிலர் மறைவர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அதனுடைய ஷார்ட்கட்டு. தேர்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்மளுடைய ஜெயம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நார்மலாக ஒருவரை வந்து நம்ம முந்திட்டு போகிறது தான் வந்து நம்மளுடைய வெற்றி கரெக்டுங்களா. நம்ம ஈக்குவலாக போகிறது அப்படின்றது வந்து வெற்றி கிடையாது. ஒருத்தரை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முன்னாடி முந்துறது தான் நம்மளுடைய வெற்றி. ஸோ இந்த லைன் பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வந்துடும். நம்மளுடைய வெற்றி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படியே இந்த ஒரு டைலாக் கூட இருக்கும்ல, சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுடைய வெற்றி வந்து அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுடைய வெற்றியை பார்த்து அப்படியே அதிரக்கூடியதாக நம்மளுடைய வெற்றி இருக்கணும் அப்படின்றத நான் இதுக்கு ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பாடல் வரிக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டு. இந்த பாடல் வரிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னாக்கா கடைசியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதன் தரும் இந்த சுதந்திர நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். இதை எழுதினவங்க வந்து மீரா. அதாவது நான் எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா மீரா ஷாம்பு இருக்கு இல்லையா, மீரா ஷாம்பு போட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு இதமாக இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன் ஓகேவா. இந்த லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வந்துடும். இயல் 8ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றே குலம் அப்படின்றப்போம். இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 பாடல் வரிகளுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொருள் படித்ததுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த லைனை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், புரிகிற மாதிரி தான் இருக்கும். திருமூலர் ஓகேவா, இதை எழுதினவர் யார் அப்படின்னாக்கா திருமூலர். இப்போது நம்ம முதன்மையானவர்களை தான் திரு அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லுவோம், ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம திரு அப்படின்றன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா. அதே மாதிரி நம்பர்ஸில் மரியாதையாக நம்ம சொல்லக்கூடியது வந்து 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் கரெக்டுங்களா. அப்போது 1 அப்படிங்கிற வேர்டு வந்தாலே எனக்கு திருமூலர் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வருவார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1ன்னு இருக்கும், அதே மாதிரி இங்கே 1 அப்படின்ட்டு இருக்கும். இதை பார்த்தாலே எனக்கு திருமூலர் அவர்கள் ஞாபகம் வந்துடுவாங்க. அதே மாதிரி இங்கே நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் அப்படிங்கிறதையும் நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னாக்கா இதை வந்து இங்கிலீஷில் நம்பர் அப்படின்ட்டு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. நம்பர் அப்படின்னாலே நமக்கு 1 2 3 தான். அப்போ 1 அப்படின்னு வந்துட்டாலே திருமூலர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மெயினான ஒளி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆசிரியர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிபு தான். ஸோ இதில் இந்த குணங்குடி அப்படிங்கிறது வந்து இந்த குணம் மட்டும் எடுத்திருக்கேன். குணம் அப்படின்னாக்கா மனசு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ நம்மளுடைய மனசை நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும். அந்த கட்டுப்பாடோட மனசு இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அந்த கட்டுப்பாடை நம்ம அறுத்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி சொல்கிறது, வெற்றி அப்படிங்கிறது வந்து நமக்கு சேராது ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு லைனுக்கு நான் ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசை வந்து நம்ம காசை விரும்பக்கூடிய ஒரு நம்ம மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது. ஆசைக்கும் காசுக்கும் வந்து நம்மளுடைய மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே நம்மளுடைய மனசை வந்து ஆனந்தமாக வச்சுருக்கணும், சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நம்மளுடைய ஐம்பொறிகளையும் வந்து கட்டுப்பாடோடு வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த பாடல் வரிகளுக்கு ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயல் 9 இந்த உயிர் குணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த உயிர் குணங்களை நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்.
ஓகேங்களா. இந்த உயிர் குணங்கள் படித்ததுக்கப்புறம் கடைசியில் இங்கே இருக்குது பாருங்கள், இறைமகன் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு 4 லைன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, இறைமகன் அப்படின்னால இறையரசன் அப்படிங்கிறத ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, இது ரைமிங்காக இருக்கிறதுனால ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு அரசன்கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் இறைவனோட மகன், ஓகேவா, நான் எப்பயுமே வந்து புன்னகையோடு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எப்படி சொல்கிறாருனாக்கா அந்த அரசன்கிட்ட சொல்கிறாரு அப்படின்றத நான் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். இளைய தோழனுக்கு அப்படின்றது வந்து நான் எந்த ஷார்ட்கட்டும் வைக்கல. இதை நீங்கள் படித்தாலே வந்து கரெக்டாக நம்ம மூ மேத்தா அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா. மூ மேத்தாவோட லைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த லைன் வரிகள் எல்லாமே மூ மேத்தாவோட தான் வரும் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், தமிழ் இதோட முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னாக்கா இவர் தான். ஓகேவா, சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனுடைய இயர்ஸ் எல்லாம் வந்து நான் நாளைக்கு ஷார்ட்கட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதனுடைய இயர்ஸ் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவர் இருப்பார், அயோத்திதாசர் இருக்கார் இல்லையா. ஸோ அயோத்திதாசருடைய இயர்ஸையும் வந்து நான் நாளைக்கு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா. இவங்க 2 பேருமே 8th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க 2 பேர்ல இருந்துமே கொஷின்ஸ் வந்து எப்பயுமே தமிழில் கேட்பாங்க. அதனால இந்த ரெண்டு தலைவர்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சது, தமிழ் முடிஞ்சது. இன்றைக்கோட நான் தமிழ் 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் ஃபுல்லாகவே ஒன்ஸ் ரிவிஷன் கொடுப்பேன். சாட்டர்டே அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த வீக் வந்து நான் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேக்ஸுக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த சம்ஸ் ரிமைனிங் ஒரு 10 சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த 10 சம்ஸையும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. தயவுசெய்து பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும். அதனால நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது அது மட்டுமாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.